தங்கள் மனம் கவரும் திரை கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம். நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. சுமாரான உயரத்திற்கேற்ப பூசினார் போன்ற சர்வ லட்சணங்கள் பொருந்திய உடல்வாகு, நீள்வட்ட வடிவ முக அமைப்பில் கூர்மை மிக்க நாசிகளையும் கவர்ந்திழுக்கும் காந்த விழிகளை கொண்டு கலை நாயகியர் மீனாவையும் சங்கவியையும் இணைத்து பிரதிபலித்தவர் மட்டுமின்றி 1990 ஆண்டு முதல் 2006 ஆண்டு வரை தனது துள்ளல் மிக்க நடிப்பு மற்றும் நாட்டியத்தின் மூலம் பன்மொழி ரசிகர்களையும் நன்கு கவர்ந்தவர்தான் கலை நாயகி ரவளி ஆவார். தெலுகு தாய்மொழியாயினும் தமிழ், தெலுகு, மலையாளம், கன்னடம் மற்றும் ஹிந்தி என அனைத்து மொழி திரைப்படங்களிலும் முத்திரை பதித்தவர். கலை பின்புலமிக்க தாயாரையும் சகோதர சகோதரியையும் தனது உறவுகளாக கொண்டவர். பாரம்பரிய கலைகளின் நாட்டிய தாரகை. செங்குருவி செங்குருவி காரமட செங்குருவி என்ற திருமூர்த்தி திரைப்பட ஹிட் பாடலாகட்டும், தலைவா நான் வரவா என்ற காந்தி பிறந்தமன் திரைப்பட மெலோடி பாடலாகட்டும், என்று நினைத்தாலும் உள்ளம் நிறைபவர். விஜயகாந்த், சத்யராஜ், பார்த்திபன், நெப்போலியன், பாண்டியராஜன் என சொல்லிக்கொண்டே போகும் அளவுக்கு எண்ணற்ற நாயகர்களுடன் நடிப்பால் சிறப்பித்தவர். இப்பேற்பட்ட கலை சிறப்புகளை தன்னகத்தை கொண்டவரான ரவளி அவர்கள் எங்கு பிறந்தார், எவ்வாறு வளர்ந்தார், திரைத்துறையில் எப்படி கால் பதித்தார், கலை பின்புலமிக்க அவருடைய குடும்ப பின்னணி யாது, முத்திரை பதித்த திரைப்படங்கள் யாவை, திரைத்துறையில் நன்கு ஜொலித்து வந்த போதே திடீரென ஏன் கலைத்துறையை விட்டு விலகினார், யாரை மனம் புரிந்து கொண்டார், பிள்ளைகள் எத்தனை பேர், நாட்டியத்தாலும் நடிப்பாலும் கவர்ந்தெழுத்த தோற்றப்பொலிவானது அடையாளம் தெரியாத வண்ணமாக பருமனானது ஏன், தற்போதைய வாழ்வியல் நிலை உள்ளிட்ட அவர்தம் நினைவலைகள் கூறும் சிறப்பு மிகு வாழ்க்கை பயணத்தை தற்போது விரிவாக காண்போம். 1972 ஆண்டு டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி ஆந்திர பிரதேசத்தின் கிருஷ்ணா மாவட்டத்தை அடுத்த குடிவடா என்ற சிற்றூரை பூர்வீகமாக கொண்ட தம்பதியருக்கு மூன்றாவதாக பிறந்த கடைக்குட்டி செல்ல மகள்தான் நமது வாழ்க்கை பயண நினைவலைகள் நாயகி சைலஜா எனும் இயற்பெயருடைய ரவளி ஆவார். இவருடன் ஹரிதா எனும் மூத்த சகோதரியும் விஜய் கோலகணி எனும் மூத்த சகோதரரும் உடன் பிறந்தவர்கள் ஆவர். இவர்களில் மூத்த சகோதரி ஹரிதா எனும் சாந்தியானவர் வெள்ளித்திரை மட்டுமின்றி வாரிசு, குடும்பம், குலவிளக்கு, வைதேகி மற்றும் வம்சம் என அடுக்கிக் கொண்டே போகும் அளவுக்கு எண்ணற்ற சின்னத்திரை தொடர்கள் மூலம் மனம் கவர்ந்தவர். இவர் பிரபல தெலுகு நாயகர் ஜாக்கி என்பவரை மனம் புரிந்து கொண்டு பிள்ளைகளுடன் மகிழ்ச்சிகரமாக வாழ்ந்து வருகிறார். இவரைப் போல மூத்த சகோதரர் சேஷு எனும் விஜய் கோலகணி ஆனவர் தெலுகு திரைப்படங்களில் வில்லன் மற்றும் குணச்சித்திர கலைஞராக வலம் வருபவரும் கூட. இப்பேற்பட்ட கலை பின்புலமிக்கவர்களின் ஆதாரமானவர் யாரெனில் ரவளியின் தாயார் கனகதுர்கா எனும் இயற்பெயருடைய விஜயதுர்கா ஆவார். இவர் பல இடர்களையும் துயர்களையும் எதிர்த்து போராடியவர் மட்டுமின்றி பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக தன்னையை அர்ப்பணித்துக் கொண்டவரும் கூட. 1986 ஆண்டு தனது பெண் பிள்ளைகளின் நாட்டிய திறனை வளர்க்கும் பொருட்டு சொந்த ஊரான குடிவடாவிலிருந்து தமிழகத்தின் தலைநகராம் சென்னையை நோக்கி பயணப்பட்டவர் அங்கேயே நிரந்தரமாக தங்கியதுடன் பிரபல சிங்கப்பூர் ஃபைனான்ஸில் தனது மகள்களான சாந்தி எனும் ஹரிதாவையும் சைலஜா எனும் ரவளியையும் பாரம்பரிய நாட்டிய கலைகளான பரதம் உள்ளிட்டவற்றை கற்க இணைத்து விட்டார். இவ்வாறாக நாட்டிய கலைகளை முறைப்படி கற்க ஆரம்பித்த மகள்களின் நாட்டியமானது திருக்கோயில்களில் நவராத்திரி திருவிழாவின் போது இடம்பெறும் நாட்டிய நிகழ்ச்சிகளில் அரங்கேறியது. இதன் பேரில் மகள்கள் சாந்தி மற்றும் சைலஜா ஆகியோர் தங்களது பள்ளி படிப்புடன் நாட்டிய கலைகளையும் நன்கு கற்று மிளிர்ந்து வந்த வேளையில்தான் பிரபல எழுத்தாளர் சிவசங்கரியின் ஒரு மனிதனின் கதை நாவலானது 1990 ஏவிஎம் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் SP முத்துராமன் இயக்கத்தில் ரகுவரன், தேவி லலிதா நடிப்பில் தியாகு என்ற பெயரில் வெளியான போது ரவளியின் தாயார் கனகதுர்காவானவர் விஜயதுர்கா என்ற பெயரில் வைதீக வேடத்தை ஏற்று தமிழ் திரை உலகில் முதலில் கால் பதித்தார். இதனைத் தொடர்ந்து தமிழ், தெலுகு என குறிப்பிட்ட திரைப்படங்களில் வேடங்களை ஏற்றும் நடிக்கலானார். இதன் அடிப்படையிலேயே பிள்ளைகள் மூவரும் திரைத்துறை பயணத்தை விரும்பி ஏற்றனர் எனலாம். இவ்வாறு நாட்டிய கலையுடன் கல்வியையும் முறைப்படி கற்று முடித்த விஜயதுர்காவின் இளைய மகள்
ஷைலஜாவின் தோற்ற பொலிவை கண்ட தமிழ் திரையுலகம் அவரை தன் பக்கம் வரவேற்றது எனலாம். இதன் பேரில் 1992 ராஜபுஷ்பா பிக்சர்ஸ் தயாரிப்பில் மணிவாசகம் இயக்கத்தில் கௌதமி விஜயகுமார் நடிப்பில் வெளியான பட்டத்து ராணி என்ற ஜனரஞ்சகமிக்க காமெடி திரைப்படத்தில் ஷைலஜா என்ற தனது இயற்பெயர் இல்லாமல் மைதிலி என்ற பெயரில் முதலில் அறிமுகமானார். கதையின்படி காம்பவுண்ட் வீடுகளை கட்டி வாடகைக்கு விடும் ஜலகண்டேஸ்வரன் எனும் கவுண்டமணியின் மகனை காதலிப்பவராக ஜனகராஜ் மற்றும் வடிவுக்கரசியின் மகளாக தோன்றி அவ்வப்போது தலை காட்டியிருப்பார். எண்ணற்ற கலைஞர்கள் நடித்த இத்திரைப்படம் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றது எனலாம். பட்டத்து ராணி திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் தடம் பதித்த மைதிலிக்கு இதன் பின்னர் தமிழ் திரைப்பட வாய்ப்புகள் தொடர்ந்து அமையாத நிலையில் 1993 EVV சத்யநாராயணா இயக்கத்தில் ராஜேந்திர பிரசாத் நடிப்பில் வெளியான அலிபாபா அரடசன் டொங்குளு என்ற காமெடி தெலுங்கு திரைப்படத்தில் பூலான் தேவி என்ற கதையின் நாயகி கதாபாத்திரத்தை ஏற்று நகைச்சுவை விருந்தும் படைத்திருப்பார். இதையடுத்து ஜட்ஜ்மெண்ட் என்ற மலையாள திரைப்படத்திலும் அறிமுகமாகி அம்மொழி ரசிகர்களையும் அப்சரா என்ற பெயரில் கவர்ந்து படிப்படியாக வளர்ந்தவரை சில வருடங்கள் கழித்து தன் பக்கம் ஈர்த்த தமிழ் திரை உலகம் புகழின் உச்சாணி கொம்பில் அமர வைத்து அழகு பார்த்த திரைப்படம்தான் திருமூர்த்தி ஆகும். 1995 MG பிக்சர்ஸ் தயாரிப்பில் பவித்ரன் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் விஜயகாந்த் நடிப்பில் வெளியான திருமூர்த்தி என்ற திரைப்படத்தின் வாயிலாக தமிழ் திரை உலகிற்காக ரவளி என்ற பெயரில் மீண்டும் அறிமுகமானார். மூர்த்தி எனும் விஜயகாந்தின் இணையாக ஜனகராஜின் மகள் உமாவாக தோன்றிய ரவளி அவர்கள் தனது துள்ளல் மிக்க நடிப்பாலும் நாட்டியத்தாலும் தமிழக ரசிகர்களை கவர்ந்திருப்பார் என்றே கூற வேண்டும். தேனிசை தென்றல் தேவா, வாலிப கவிஞர் வாலி ஆகியோரின் பாடலிசை கூட்டணியில் வெளியான அத்துணை பாடல்களும் அவ்வேளையில் மெகா ஹிட் ஆகும். குறிப்பாக SP பாலசுப்ரமணியம், S ஜானகி பின்னணியில் ஒலித்த செங்குருவி செங்குருவி காரமட செங்குருவி என்ற பாடல் இன்று வரை ரசிகர்கள் உள்ளம் கவர்ந்த எவர்கிரீன் பாடல் என்பதை மறுக்க இயலாது. பாக்ஸ் ஆபீஸ் ஹிட்டான திருமூர்த்தி திரைப்படத்தில் விஜயகாந்துடன் அழகுற தோன்றிய ரவளியை இதன் பின்னர் தமிழ் திரை உலகம் கொண்டாடத்தான் ஆரம்பித்தது. மேற்கூறிய திருமூர்த்தி திரைப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து மீண்டும் விஜயகாந்த் இணையாக R சுந்தரராஜன் இயக்கத்தில் வெளியான காந்தி பிறந்தமன் என்ற திரைப்படத்தில் ருக்மணி என்ற ஹீரோயினாக தோன்றி மனம் தொட்ட ரவளியானவர் தேவா R சுந்தரராஜன் பாடலிசை கூட்டணியில் S ஜானகி பின்னணியில் ஒலித்த தலைவா நான் வரவா என்ற பாடலில் உள்ளம் தொட்டிருப்பார். இத்திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை. இதனைத் தொடர்ந்து எண்ணற்ற தெலுங்கு திரைப்படங்களில் அத்திரைப்படங்களின் முன்னணி நாயகியாக உருவெடுத்த ரவளியானவர் ஸ்ரீகாந்த், நாகார்ஜுனா, வெங்கடேஷ், சிரஞ்சீவி என முன்னணி நாயகர்கள் அனைவருடனும் இணைந்து நடிக்கலானார். இதையடுத்து R பார்த்திபனுடன் அபிமன்யு, சத்யராஜுடன் பெரிய மனுஷன், ராம்கியுடன் புத்தம் புது பூவே என நடித்து வந்த ரவளி அவர்கள் 1992 வெளியான மர்ட் என்ற திரைப்படத்தின் வாயிலாக மிதுன் சக்கரவர்த்தியுடன் இணையாக நடித்து ஹிந்தி திரை உலகிலும் கால் பதித்தார். இவ்வாறு தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மற்றும் ஹிந்தி என பன்மொழி ஹீரோயினாக மாறிப்போன ரவளி வினித்துடன் மறவாதே கண்மணியே, பாபு கணேஷுடன் நாகலிங்கம், நெப்போலியனுடன் கரிசக்காட்டு பூவே, மீண்டும் சத்யராஜுடன் உன்னை கண் தேடுதே, ஆன்மீக திரைப்படமான படைவீட்டு அம்மன், பாண்டியராஜனுடன் அன்பு தொல்லை என நடித்து வந்தவர் இறுதியாக 2006 அப்பாசுடன் நடித்த 47 பெசன் நகர் வரை என்ற திரைப்படமே ரவளி இறுதியாக தமிழில் தோன்றி நடித்த திரைப்படம் என அறியப்படுகிறது. நாகலிங்கம் என்ற திரைப்படத்தில் ரவளி நடித்தபோது ஏற்பட்ட பண பிரச்சனைக்கு சுமூகமாக தீர்வு கண்டு அப்பிரச்சனையை தீர்த்து வைத்தார் விஜயகாந்த் என அவ்வேளைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் ரவளி பார்த்திபனுடன் நடித்த காங்கேயன் காளை, அப்பாசுடன் நடித்த நினைத்தாலே உள்ளிட்ட திரைப்படங்கள் இதுவரை வெளியாகாமல் போனது வருத்தமே. இவ்வாறு பன்மொழி திரைப்படங்களில் முன்னணி நாயகியாக நடித்து வந்த ரவளியானவர் 2006 AR முருகதாஸ் இயக்கத்தில் சிரஞ்சீவி நடிப்பில் வெளியான ஸ்டாலின் என்ற தெலுங்கு திரைப்படத்துடன் புதுமுக நாயகியர்களின் வரவு, வாய்ப்புகள் குறைவு போன்றவற்றால் திரை உலக பயணத்திற்கு விடை கொடுத்தார். இதன் பின்பு 2007 கணினி பொறியாளரான நீலி கிருஷ்ணா என்பவரை உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் புடைசூழ திருமணம் புரிந்து கொண்டார். மேற்கண்ட தம்பதிகளின் அன்பின் அடையாளமாக 2 மகள்கள் பிறந்தனர். மகள்கள் இருவரும் நன்முறையில் கல்வி பயின்று வருகின்றனர்.
சிறந்த மனைவியாக, மகள்களின் பாசத்தாயாராக என தன்னை நிலைநிறுத்திக் கொண்ட ரவளி அவர்கள் பல ஆண்டுகள் கழித்து தனது குடும்பத்துடன் உள்ள புகைப்படம் மற்றும் வீடியோ வெளியாகி பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. ஆம், தனது நடிப்பாலும் நாட்டியத்தாலும் அசர வைத்த இவர் ரவளிதானா என சந்தேகிக்கும் அளவுக்கு அதிக உடல் பருமன் உடையவராக காணப்பட்டதே இவ்வியப்பிற்கு காரணம் ஆகும். திரை உலகில் பயணிக்கும் போது ஹீரோயின் என்ற அந்தஸ்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக கடுமையாக உணவு கட்டுப்பாடுகள், உடற்பயிற்சிகள் போன்றவற்றை மேற்கொள்ளும் திரை நாயகியர் திருமணத்திற்கு பிறகு அதில் கவனம் செலுத்தாது உடல் நலம் பற்றிய அக்கறையின்மை, குடும்பம் பற்றிய சிந்தனைகள் மற்றும் முதுமையை நோக்கிய பயணம் ஆகியவையே உடல் பருமனுக்கு காரணமாகி விடுகிறது என நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். இவை போன்றதொரு காரணிதான் ரவளியின் உடல் எடைக்கு காரணமாக இருக்கக்கூடும் என அறியப்படுகிறது. இந்நிலையில் குடும்பத்தாரின் அன்பின் அரவணைப்பு காரணமாக உடல் எடையை குறைப்பதற்கான முயற்சிகளில் ரவளி ஈடுபட்டு வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவ்வாறு தனது துள்ளல் மிக்க நடிப்பாலும் நாட்டியத்தாலும் தமிழக ரசிகர்கள் மட்டுமின்றி இந்திய ரசிகர்களையும் நன்கு கவர்ந்தவரும் செங்குருவி செங்குருவி என்ற எவர் கிரீன் ஹிட் பாடலின் மறக்க முடியாத செங்குருவியான திருமதி ரவளி அவர்கள் வளங்கள் பல நிறைந்த நலன்களோடு அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த பூரண வாழ்வில் நீடூழி வாழ ரசிகர்களாகிய நாம் அனைவரும் ஒன்றிணைந்து வாழ்த்துவோம் என கூறி, இவரை போன்ற மறக்க முடியாத திரை நாயகியர்களான கல்லுக்குள் ஈரம் திரைப்புகழ் நாயகி அருணாவின் ஒரே பாச தங்கையும், புதுப்பாட்டு என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமாகி ராமராஜன், ஆனந்த் பாபு உள்ளிட்ட நாயகர்களுடன் வலம் வந்தவரும், ஆவாரம்பூ என்ற ஒற்றை திரைப்படத்தின் மூலம் ரசிகர்களின் மனதில் நிலை பெற்றவரும், தற்போது கால ஓட்டத்தால் திரை உலகிலிருந்து விடைபெற்று தனது குடும்பத்துடன் மகிழ்ச்சிகரமாக பயணித்து வரும் லக்ஷ்மி எனும் இயற்பெயருடைய நந்தினி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும், பிரபல கதையாசிரியரின் தங்கை மகளும், அன்னக்கிளி சொன்ன கதை திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமாகி வசந்த கால பறவை என்ற திரைப்படத்தின் மூலம் உச்சம் தொட்டவரும், செம்பருத்தி செம்பருத்தி பூவ போல பெண்ணுறுத்தி என்ற ஹிட் பாடல் மூலம் ரசிகர்கள் மனம் நிறைந்தவரும், ரமேஷ் அரவிந்த், பார்த்திபன், முரளி உள்ளிட்ட நாயகர்களுடன் இணைந்து நடித்தவரும், கமலஹாசனால் கொதிப்படைந்தவருமான திருமதி சுதாராணி எனும் ஷாலி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும், 1990களின் தொலைக்காட்சி தொடர் பிரபல நாயகியும், உன்னிடத்தில் நான் என்ற திரைப்படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமாகி சிவாஜி கணேசன் மகளாக ஆனந்த கண்ணீர் திரைப்படத்திலும், மோகனின் தங்கையாக வசந்தியிலும், ரகுவரனின் மனைவியாக தியாகுவிலும் முத்திரை பதித்தவர். எண்ணற்ற மேடை நாடகங்கள் என வலம் வந்து கலைத்துறைக்கு கால ஓட்டத்தால் குட்பை கூறிவிட்டு தற்போது ஆன்மீக துறவியாக நிலை பெற்று போனவருமான தேவி லலிதா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாக மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத 1990களின் எவர் கிரீன் நாயகியர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் நிறைந்த சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம். இவர்களைப் போன்ற மறக்க முடியாத திரை நாயகியர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.